புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். காரைக்கால் கார்னிவல் 2025 தொடக்க விழா மற்றும் விண்வெளியில் செயற்கைக்கோள்களை ஒன்றிணைத்த இந்தியாவின் சாதனை குறித்த தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை மற்றும் வேளாண் துறை ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள காரைக்கால் கார்னிவல் 2025 விழா தற்போது நடைபெற்று வருகிறது. காரைக்கால் விளையாட்டு மைதானத்தில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு கார்னிவல் 2025 தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். எங்களுடைய அரசு சொன்னதை செய்கின்ற அரசு அப்படின்னு சொல்லுவோம். பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு சேகரிக்க வரும்பொழுது மக்கள் எல்லாம் கேட்டது, நீங்க போட்டு இலவச அரிசியை மறுபடியும் கொடுத்தீங்களா? எனக்கு ஒரே கேள்விக்குரிய. மத்திய அரசு நான் கேட்ட பொழுது இலவச அரிசிக்கு பதிலாக நீங்கள் அதுக்குரிய பணத்தை வங்கியில் செலுத்திவிடலாம், நேரடியாக செலுத்திவிடலாம் சொன்னாங்க. அதே மாதிரி இலவச அரிசிக்கான பணம் செலுத்தப்பட்டது. இருந்தாலும் அது நம்முடைய மக்களுக்கு அது ஒரு திருப்தியை ஏற்படுத்தவில்லை. நான் சொன்னேன், இந்த தேர்தல் முடிந்த பிறகு இலவச அரிசி கண்டிப்பாக நியாய விலை கடைகள் மூலமாக கொடுக்கப்படும், நியாய விலை கடைகள் திறக்கப்படும் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். நான் சொன்னது மாதிரி பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மத்திய அரசோடு பேசி அதுக்கு அனுமதியை பெற்று இப்பொழுது இலவச அரிசி மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ, சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ இலவச அரிசி நியாய விலை கடைகள் மூலமாக வழங்குகின்ற பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது. யானம் புதுச்சேரியில் வழங்கப்பட்டது. இப்பொழுது காரைக்காலில் கொடுக்க இருக்கின்றோம். நியாய விலை கடைகள் எப்பொழுதும் திறந்திருக்கும். நியாய விலை கடையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு பணி உத்தரவாதமும் அளிக்கப்படும், அவருக்குரிய சம்பளமும் கொடுக்கப்படும். சில கூடுதலாக பொருட்களை மானிய விலையில் கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணமும் அரசுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசு சொன்னதை செய்யும் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ மழை புயல் பாதிப்பு உடனடியாக 5000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரர்களும் வழங்க கேட்டால் எல்லா குடும்ப அட்டைதாரர்களும் வழங்கப்படும். வங்கியில் 5000 செலுத்தப்பட்டு விட்டது உடனடியாக. அதே மாதிரி விவசாய பெருமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. இப்போ 30,000 கொடுக்கணும், ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 உடனடியாக வழங்கப்படும் சொன்னோம். இது மாதிரி ஒவ்வொன்றும் அறிவித்த ஒவ்வொன்றையும் செயல்படுத்துகின்ற ஒரு அரசாக நம்முடைய அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. இதுல எந்தவித மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. இதே மாதிரி எத்தனையோ திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கோம். விவசாயத்திற்காக நம்முடைய வேளாண் துறை அமைச்சர்கள் அதாவது அதிக அளவு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள். உற்பத்தி மானியம் நேரத்தோடு வழங்கப்படுகின்றது, ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது, இடுபொருட்களுக்கான மானியம் வழங்கப்படுகின்றது. மத்திய அரசுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதனையும் இப்பொழுது சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு வருகின்றோம். இதற்கெல்லாம் மேலாக படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க முடியுமா? கடந்த 2 வாரங்களில் பொதுப்பணித்துறையில் பல ஆண்டுகளாக இளநிலை பொறியாளர் ஓவர்சீஸ் மேற்பார்வையாளர் இந்த பணியிடம் நிரப்பப்படாமலே இருந்தது. இளநிலை பொறியாளர் மற்றும் மேற்பார்வையாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. காவல்துறையில் சுமார் 2000 பணியிடங்களை அரசு நிரப்பியிருக்கின்றது. இப்படி எல்டிசி, யூடிசி இது மாதிரி பணியிடங்கள், இப்போ அசிஸ்டன்ட் அந்த பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கின்றது. மின்துறையில் இளநிலை பொறியாளர் ஜெய் போஸ்ட் அதை நிரப்புவதற்குரிய 76 பணியிடம் நிரப்புவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்து விரைவில் அதற்கான தேர்வு நடைபெற இருக்கின்றது. அதே போன்று மின்துறையில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் உதவியாளர் சொல்லுவாங்க, அந்த 186 பணியிடங்களை இப்பொழுது அரசு நிரப்புவதற்குரிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் கூட்டுறவுத்துறையில் யூனியன் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, அந்த பணியிடம் நிரப்பி இருக்கின்றது. அரசு மொத்தமாக சுமார் 3000 பணியிடங்களுக்கு மேல் நிரப்பி இருக்கின்றது இந்த ஆட்சியில். மேலும் பல பணியிடங்களை நிரப்ப இருக்கின்றது. அரசு பணியிடங்கள் பார்த்தோம், நீங்க எல்லாம் பெரிய குறை இருந்தது. ஆசிரியர் இல்லாமல் எப்படி நம்ம அரசு பள்ளியில் படிக்க வருவாங்க அப்படின்னு. அந்த ஆசிரியர் பணியிடங்களை எல்லாம் அரசு இப்போது நிரப்பி வருகின்றது. அவருக்குரிய பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதே மாதிரி மருத்துவமனையில் செவிலியர் இல்லாத ஒரு நிலை, மருத்துவ அதிகாரிகள் இல்லாத ஒரு நிலை இருந்தது. நல்லா தெரியும் உங்களுக்கு, 256 செவிலியர்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் மருத்துவ அதிகாரிகள் நிரப்பப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய புதுச்சேரியில் அரசு மருத்துவக் கல்லூரியில் மேலும் 256 செவிலியர்கள் விரைவிலேயே நிரப்பப்பட இருக்கின்றார்கள். மேலும் பல பணியிடங்களை அரசு நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய எண்ணம் புதுச்சேரி மாநிலம் ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான், ஒரு பெரிய வளர்ச்சியை காண வேண்டும் என்பதுதான், உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான், சீரான மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்பது, நல்ல குடித நீர் வழங்கப்பட வேண்டும் என்பது. இதற்கெல்லாம் அரசானது அதிக நிதியை ஒதுக்கி அத்தனையும் செய்து கொண்டு வருகின்றது. இப்பொழுது சுமார் 4500 கோடி ரூபாய்க்கு ஒட்டுமொத்த புதுச்சேரி வளர்ச்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு திட்ட மதிப்பீடு செய்து அதில் மத்திய அரசிடம் 2000 கோடி ரூபாய்க்கு அனுமதியை பெற்றிருக்கின்றது. மேலும் 2500 கோடிக்கான அனுமதியை பெற இருக்கின்றது.
அரசுடைய எண்ணம் ஒரு பெரிய வளர்ச்சி நம்ம புதுச்சேரியில் காண வேண்டும். சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என்பதை அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு லேப்டாப் கொடுப்போம் சொன்னோம், கொடுத்துட்டோம். ஒரு ஆண்டு விட்டு போயிருந்தது. அந்த மடிக்கணினிக்கான பணம் மாணவருடைய கணக்கில் வழங்கப்படும் சொல்லியிருக்கோம். அது இன்னும் ஓரிரு வாரத்திலே அந்த பணம் வழங்கப்படும் என்பதை இப்போது நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுறேன். எனக்கு அதுக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய காரைக்காலை பொறுத்தவரை அதிக நிதியை ஒதுக்கி காரைக்காலை வளர்ச்சியை அரசு கவனத்தில் வைத்திருக்கிறது. அதற்கான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகிறது. ஒரு அரசு மருத்துவமனை புதிதாக கட்டப்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதற்கு அடிக்கல் விரைவிலேயே நாட்டப்படும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி ஒன்று இருப்பது போன்று காரைக்காலிலும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி வர வேண்டும் என்பது அது கடந்த ஆண்டே வந்திருக்க வேண்டும். இந்த ஆண்டு அதுக்குரிய அனுமதி நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னோம். அது இப்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் அந்த கல்லூரி படிக்கின்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, ஹாஸ்டல் தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுக்கு செலவையும் அரசே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வைக்கின்ற கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. நம்முடைய எண்ணம், அரசுடைய எண்ணம் ஒரு பெரிய வளர்ச்சி புதுச்சேரி காண வேண்டும் என்பதுதான். சுற்றுலா நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக நிலையில் சுற்றுலா பயணிகள் வர விரும்புகின்ற ஒரு மாநிலம் புதுச்சேரி மாநிலம் என்ற ஒரு நிலை இருப்பதை நீங்கள் காணலாம். அப்போ மக்கள் விரும்பி வருகிற இடமாக புதுச்சேரி மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஒத்துழைப்போடு நிச்சயமாக இந்த அரசு அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், வேளாண் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள், சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ விண்வெளி தொழில்நுட்பத்தில் மிக பெரும் வளர்ச்சி பெற்று சாதனைகள் பல நிகழ்த்தி வருவது அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் கடந்த 16ஆம் தேதி மற்றுமொரு சாதனையை இஸ்ரோ நிகழ்த்தி உள்ளது. விண்வெளி ஆய்வுக்கூடத்தை அமைக்கும் இந்தியாவின் முயற்சிகளுக்கு தொடக்கமாக விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக இணைத்து உலக அளவில் இத்தகைய சாதனை படைத்த 4வது நாடு என்ற பெருமையை இந்தியாவிற்கு பெற்றுத் தந்துள்ளது. வேகமாக வளர்ந்து வரும் விண்வெளி ஆய்வுத்துறையில் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இஸ்ரோ தயாராகி வருவதை இந்த சாதனை உறுதி செய்கிறது என்கிறார் இயற்பியல் துறை பேராசிரியர் பசுபதி. அவர் மேலும் கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். இந்திய விண்வெளித்துறை இஸ்ரோ ஸ்பேடக்ஸ் என்று அழைக்கப்படும் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது விண்வெளியில் கருவிகள் ஒன்றிணைப்பு என்ற செயல்பாட்டை வெற்றிகரமாக ஜனவரி 16, 2025 அன்று விண்ணில் செயல்படுத்தியது. இஸ்ரோவின் ஸ்பேடக்ஸ் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் எனப்படுவது விண்வெளியில் கருவிகளை தரைக்கட்டுப்பாட்டு செய்கை மூலம் ஒன்றிணைத்தல் நிகழ்ச்சியாகும். விண்வெளியில் தனித்தனியாக செயல்படும் இரு அமைப்புகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்து ஒரே அமைப்பாக எவ்வித பாதிப்பும் இன்றி தனது செயல்பாட்டை தொடர் செய்வதாகும். உலகில் இதற்கு முன் ஸ்பேஸ் டாக்கிங் சோதனை செயல்பாட்டை ரஷ்யா, அமெரிக்கா, சீன நாடுகள் செய்துள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக 4வது நாடாக இந்தியாவும் இச்சாதனையை வெற்றிகரமாக செய்து காட்டியதன் மூலம் விண்வெளி செயல்பாட்டில் வல்லரசுக்கு தாமும் இணை என்பதை இஸ்ரோ நிரூபித்துள்ளது. இஸ்ரோவின் ஸ்பேடக்ஸ் திட்டத்திற்காக PSLV C-60 என்ற ஏவு ஊர்தி ராக்கெட் மூலம் டிசம்பர் 30, 2024 அன்று இஸ்ரோ 2 துருவ செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது. ஒவ்வொன்றும் 220 கிலோ நிறை கொண்ட சேசர் எனப்படும் SDX-01 துருவ செயற்கைக்கோளும், டார்கெட் எனப்படும் SDX-02 துருவ செயற்கைக்கோளும் PSLV C-60 ஏவு ஊர்தி மூலம் ஒரே நேரத்தில் ஏவப்பட்டு பூமியிலிருந்து 470 கிலோமீட்டர் உயர சுற்றுப்பாதையில் சுற்றி வர செய்யப்பட்டது. புவியீர்ப்பு புலத்தின் மூலம் வட்டப்பாதையில் தொடர்ந்து சுற்றி வரும் இரு செயற்கைக்கோள்களுக்கிடையான விண்வெளி இடைவெளியை 20 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர், 500 மீட்டர், 15 மீட்டர், 10 அடி என குறைத்து கொண்டு வந்து ஒன்றிணைக்கும் பணியை இஸ்ரோ தரைக்கட்டுப்பாட்டு மூலம் நுட்பமாக கணக்கிட்டு ஜனவரி 16, 2025 அன்று இரு முயற்சிகளுக்கு பிறகு ஸ்பேஸ் டாக்கிங் செயல்பாட்டை வெற்றிகரமாக செயல்படுத்தியது. விண்வெளியில் கருவிகளை ஒன்றிணைத்தல் செயல்பாட்டை வெற்றிகரமாக செய்து முடித்ததன் மூலம் இஸ்ரோ 2035 பாரதிய அந்தராக்ஷா விண்வெளி மையம்
நிறுவுவதற்கான முயற்சியில் முதல் வெற்றியை பெற்றுள்ளது. விண்வெளியில் ஒருங்கிணைப்பு என்பதன் மூலமாக சந்திராயன் 4 திட்டத்தின் மூலம் நிலவிற்கு விண்வெளி பயணம் மேற்கொண்டு நிலவில் இருந்து கனிமவள மாதிரிகளை கொண்டு வருவதற்கும் ஸ்பேடக்ஸ் சோதனை வெற்றி உதவுகிறது. இந்தியாவின் அஸ்ட்ரோசேட் எனப்படும் விண்வெளி தொலைநோக்கி விண்வெளியில் நிலைநிறுத்த இஸ்ரோ திட்டம் வெற்றி பெற இது வழிவகுக்கும். மேலும் சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் நம் நாட்டு செயற்கைக்கோள்களுக்கு புதிய கருவி இணைப்பு செயல்பாடுகளையும் செய்ய முடியும். இதன் மூலம் இஸ்ரோ உலகின் தரம் வாய்ந்த விண்வெளி ஆய்வு மையம் என்பதை நிரூபித்துள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.